ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 358. இதில் ஸ்ரீ கல்கி அவதாரம் பற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் பராசர முனிவர் இடம் மைத்ரே ரிஷி கலியுகத்தையும் பகவான் கல்கி அவதாரத்தை பற்றி விவரமாக கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் பதிலளித்தார். கலியுகத்தில் மனிதர்கள் வேதங்களில் சொல்லப்பட்டபடியான ஹோமங்களை செய்ய மாட்டார்கள். குருபக்தி இருக்காது. வித்தையை அக்கறையாக போதிக்கும் குருவை காண்பதும் அரிதாக இருக்கும். கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ மாட்டார்கள். கல்வி, ஒழுக்கம் இவைகளை பாராமல் செல்வத்தை முக்கியமாக கொண்டு திருமணங்கள் நடக்கும். சாஸ்திரம் படிப்பது அநாகரிகமாக கருதப்படும். யாரும் எந்த தொழிலும் செய்வார்கள். தகுதி பெற்று இருந்தாலும் கர்வம் அதிகமாக இருக்கும். பெண்கள் புருஷன் இருக்கும்போதே பரம புருஷனை இன்சிப்பார்கள். செல்வம் படைத்தவனை தெய்வமாக போற்றுவார்கள். குலமும் குணமும் மதிக்கப்படாது. தனவானே புத்திசாலி என கொண்டாடப்படுவான். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் அவர்கள். அதே நேரத்தில் வேள்வி நடத்த விரும்ப மாட்டார்கள். தனக்கு உபயோகப்படாததை மட்டும் தானமாக தருவார்கள். பெரும்பாலோர் அதிதிகளை கண்டால் முகம் சுளிப்பார்கள். ஏராளமானோர் மனதால் விபச்சாரம் செய்வார்கள். இலவசமாக உபகாரம் செய்ய எவரும் விரும்ப மாட்டார்கள். எதையுமே வியாபார நோக்கத்தோடு பார்ப்பார்கள். செல்வந்தன் துஷ்ட காரியம் செய்தாலும் கண்டிக்காது இருப்பார்கள். அநியாயம் செய்பவர்களை எதிர்ப்பவர்களை விட விட்டு ஓடுபவர்களே அதிகமாக இருப்பார்கள். பருவமழை பொய்த்துவிடும். பயிருக்கு வேண்டாத காலத்தில் மழை கொட்டி தானிய நாசம் ஏற்படும். பால் கொடுப்பதால் மட்டுமே பசுமாடுகள் பேணி வளர்க்கப்படும். பித்துரு தேவதைகளுக்கு திதி கொடுப்பதை அனைவரும் விட்டு இருப்பார்கள். சேத்ராடனம் தீர்த்த யாத்திரை செய்வதை உல்லாச பயணமாக்கி கொண்டு இருப்பார்கள். குளிக்காமல் சாப்பிடுவார்கள். பெண்கள் ருதுகாலத்திலும் அக்கினியை தீண்டி சமைப்பார்கள். 2 கைகளாலும் தலையை சொறிவார்கள். மாமனார் மாமியார் போன்ற பெரியவர்களை அலட்சியமாக நடத்துவார்கள். பெரியவர்கள் சொல்படி கேட்க மாட்டார்கள். வாக்கு சுத்தம் இருக்காது. பிரம்மச்சாரிகள் விரத அனுஷ்டானம் இல்லாமல் வேத அத்தியனம் செய்வார்கள். பிறர் இல்லத்தில் உணவருந்துவதை பெருமையாக நினைப்பார்கள். ஆட்சி செய்பவர்கள் புது புது வரிகள் விதித்து மக்களின் பொருட்களை கொள்ளையடிப்பதில் கவனம் செலுத்துவார்கள். போலியான சந்நியாசிகள் சின்னங்களை தரித்து ஜனங்களை மோசம் செய்வார்கள். அக்னி பசியால் கோர விளைவுகளை உண்டு பண்ணுவான். அகால மரணங்கள் ஏற்படும். படிப்புக்கு பொருந்தாத தொழிலில் பலர் ஈடுபட்டு இருப்பார்கள். களி முற்றிய பிறகு பெண்கள் 6-7 வயதிலேயே குழந்தை பெறுவார்கள். 12 வயதிற்குள் நரை திரை ஏற்பட்டுவிடும். 20 வயதே முதிர்ந்த வயதாக கருதப்படும். ஓ மைத்ரேய முனிவர் அவர்களே, கிருதயுகத்தில் 4 கால்களோடு இருக்கும் தர்மதேவதைக்கு திரேத்தாயுகத்தில் 3 கால்கள், துவாபர யுகத்தில் 2 கால்கள், கலியுகத்தில் 1 காலுடன் இருக்க முடியாமல் தவிக்கின்றது தர்மதேவதை. இப்பொழுது கலியுகத்தில் தர்மம் குறைய குறைய களி விருத்தியாகின்றது என தெரிந்து கொள்ளலாம். கலியுகத்தில் மக்கள் வேதங்கள் சொல்வதை நம்ப மாட்டார்கள். இதனால் அதர்மங்கள் மேலோங்கும். பருத்தி ஆடைகளை மக்கள் லட்சியம் செய்ய மாட்டார்கள். சந்தனத்தில் வாசனை இருக்காது. மனைவி மக்களை பொறுப்பாக பாதுகாக்கும் ஆடவர் மிக குறைந்தவராகவே இருப்பார்கள். கௌரவம், தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி முதலியன இருக்காது. சுய சௌகரியத்திற்காக புராணங்களை உதாரணம் காட்டி பேசுவார்கள். தனது தாய் தந்தையரை பேண மாட்டார்கள். தம்பத்துக்கும் லாபத்துக்குமாக யாகங்கள் நடக்கும். பொருள் கிடைக்குதென்றால் மக்கள் எந்த செயலிலும் ஈடுபடுவார்கள்.
கொலை, கொள்ளை, தீய விஷயங்கள் எல்லாம் சகஜமாக நடக்கும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இப்படியாக இருக்கும் கலியுகத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ மகா விஷ்ணு சம்பளம் என்ற கிராமத்தில் சாஸ்திர விற்பனரான விஷ்ணு யாசு என்ற அந்தணர் உடைய மகனாக அவதாரம் செய்வார். அந்த மாளிகையில் உள்ள குதிரையின் பெயர் தேவதத்தம். அந்த குதிரையின் மீது ஏறி உருவிய கத்தியுடன் பூலோகம் முழுவதும் சஞ்சரித்து துஷ்டர்களை தண்டித்து அதர்மவாதிகளை அழித்து தர்ம தேவதையை 4 கால்களோடு நிற்க வைப்பார். 4 கால்கள் என்பது கருணை, தபஸ், வாய்மை, தூய்மை எனப்படும். இதற்கு எதிர்ப்பதமாகத்தான் கலியுகத்தில் மது, மாது, சூது, மாமிசம் கொண்டு வரப்படுகிறது. இப்பொழுது கலியுகம் முடிந்த பிறகு சத்திய யுகம் பிறந்துவிடும். சந்திரனும் சூரியனும் குருவும் எப்போது ஒரே நேரத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கின்றார்களோ அப்போது கிருத யுகம் பிறக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்